ஆகையால் அவர்களுக்குப் பயப்படாதீர்கள், ஏனென்றால் வெளிப்படுத்தப்படாத மறைக்கப்பட்ட எதுவும் இல்லை, மறைக்கப்பட்ட எதுவும் அறியப்படாதது. மத்தேயு காலை 10:26 மணி. எதிர்ப்பவர்கள், விமர்சிப்பவர்கள் அல்லது அச்சுறுத்துபவர்கள் குறித்து பயப்பட வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீடர்களை ஊக்குவிக்கிறார். இறுதியில் உண்மை எப்போதும் வெளிவரும். மறைக்கப்பட்ட நோக்கங்கள், பொய்கள் மற்றும் அநீதி இறுதியில் வெளிப்படும். கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார், அவருடைய காலத்தில் மறைக்கப்பட்ட அனைத்தும் வெளிப்படும். இந்த வசனம் தைரியம், ஆறுதல் மற்றும் சத்தியத்தில் நம்பிக்கையின் செய்தி. 1. எளிய உதாரணம். ஒரு நிறுவனத்தில் ராகுல் என்ற ஊழியரை கற்பனை செய்து பாருங்கள். அர்ஜுன் என்ற சக ஊழியர், ராகுல் மீது மோசமான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவரைப் பற்றி தவறான வதந்திகளை பரப்புகிறார். சில மாதங்களாக ராகுல் அமைதியாக அவதிப்படுகிறார். அர்ஜுன் தனது பொய்களிலிருந்து தப்பிப்பது போல் தெரிகிறது. மக்கள் ராகுலை தவறாக புரிந்துகொள்கிறார்கள். ஆனால் பின்னர், ஒரு அதிகாரப்பூர்வ தணிக்கையின் போது, அறிக்கைகள், தொடர்பு மற்றும் முடிவுகள் பற்றிய உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. மின்னஞ்சல்கள் மற்றும் பதிவுகள் ராகுல் நேர்மையானவர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. அர்ஜுனின் தந்திரம் அம்பலப்படுத்தப்படுகிறது. ராகுல் தனது நேர்மைக்காக பாராட்டப்படுகிறார். 2. குடும்ப உதாரணம். ஒரு டீனேஜர் மீரா தனது தாயின் பணப்பையிலிருந்து ரகசியமாக பணத்தை எடுக்கிறார், ஆனால் தாய் கேட்கும்போது தனது தம்பியை குறை கூறுகிறார். வாரக்கணக்கில் மீரா தன்னை யாரும் சந்தேகிக்காததால் நிம்மதியாக உணர்கிறாள். அவள் செய்யாத ஒரு காரியத்திற்காக அவளுடைய சகோதரனை திட்டுகிறாள். ஆனால் ஒரு நாள், கடைசியாக சில துணிகளை எங்கே வைத்திருந்தாள் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது அம்மா சிசிடிவி காட்சிகளைச் சரிபார்க்கிறாள். தற்செயலாக மீரா பணத்தை எடுப்பதை அவள் பார்க்கிறாள். உண்மை வெளிப்படுகிறது. மீரா மறைக்க முயன்றது இறுதியாக வெளிவந்தது. மறைக்கப்பட்ட செயல்கள் இறுதியில் தெரியவரும் என்று வசனம் கற்பிக்கிறது. 3. பள்ளி, கல்லூரி உதாரணம். ஒரு கல்லூரி குழு திட்டத்தில், அனிதா கிட்டத்தட்ட அனைத்து வேலைகளையும் செய்கிறார். மற்றொரு அணித் தோழி ஜஸ்பிரீத் பேராசிரியரின் முன் பெருமை கொள்கிறாள். முதல் விளக்கக்காட்சிக்கு, இது போல் தெரிகிறது. ஜஸ்பிரீத் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளி. அனிதா புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் இறுதி மதிப்பாய்வின் போது, பேராசிரியர் பதிப்பு வரலாறுகள் மற்றும் கோப்பு பதிவேற்றங்களை சரிபார்க்கிறார். 90 விழுக்காடு வேலைகளும் அனிதாவால் செய்யப்பட்டதாக அவர் காண்கிறார். அனிதாவுக்கு தகுதியான அங்கீகாரம் கிடைக்கிறது. எதையும் என்றென்றும் மறைக்க முடியாது, உண்மை தன்னை வெளிப்படுத்துகிறது. 4. சமூகம், சுற்றுப்புற உதாரணம். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் திரு. சர்மா தெரு பூனைகள் படிக்கட்டை அழுக்காக்குகின்றன என்று தொடர்ந்து புகார் கூறுகிறார். பின்னர் இது தெரியவந்துள்ளது. அது உண்மையில் இரவில் பதுங்கிச் செல்லும் அவரது சொந்த நாய். ஒரு பக்கத்து வீட்டுக்காரரின் இரவு கேமரா உண்மையை படம் பிடிக்கிறது. மற்றவர்களை குறை கூறியவர் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளார்.